கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. சிலுவை நெல் ஊழியத்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்திலே உங்களை யாவரையும் நான் சந்திப்பதிலே நான் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அடியனுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏழை ஜனங்கள், கட்டப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே இந்த ஊழியம் நடைபெறுகிற அப்படினாலே உங்களுடைய ஜெபத்தில் அடியன் நினைவுறும்படி உங்கள் அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுது ஒரு விசை தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், இதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். உடைய வார்த்தை வல்லம் உள்ளது, ஜீவன் உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாப்பா. இப்பொழுதும் உடைய வார்த்தையை தியானிக்கிற அடியனை மரத்தினர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தையை நாம் தியானம் பண்ணியிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 4:20 தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே இருக்கிறது என்ற வார்த்தையை நாம் வாசிக்கப் போகிறோம். பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் எதில் இருக்குது பாருங்கள், பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கை, பெரும்பாலும் கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே அது எப்படி இருக்குது பாருங்கள், பேச்சில் கிடையாது. இன்றைக்கி அரசியல்வாதிகள் தான் நினச்சுவாங்கன்னா பேச்சில் திறமையாக இருக்கவங்க தான் நீங்கள் பெரிய பெரிய பதவியில் இருக்க முடியும், அரசியல்வாதியாக இருக்க முடியும், பெரிய பெரிய வேலைகளில் இருக்க முடியும். ஏன்னா அவங்களுடைய பேச்சு திறமையினால், அவங்க நல்லா பேசுகிறதுனால பெரிய பெரிய நிலைமை கூட நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது வெறும் பேச்சில் மட்டும் இல்லை, பலத்தில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டுமா, அது செய்கையின் மூலமாக இருக்க வேண்டும், கிரியைகளே நாம் நடப்பிக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், எவ்வளவோ வாக்கு கொடுப்போம், அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாக்கு கொடுப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அங்கே நடக்கல என்ன இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அதுமாதிரி நிறைய நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் அப்படின்லாம் எவ்வளவோ சொல்லுவாங்க. நான் அந்த உங்களுக்கு அப்படி பண்ணுவேன், நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்படி சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்களோட பேச்சு தான் நல்லா இனிமையாக இருக்குமே தவிர, ஆனால் செயலில் என்ன இருக்காது, ஒன்றுமே இருக்காது. நீங்கள் என்னுடைய ஊழியத்திலும் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா, பிரதர் எங்களுக்கு கவர்மெண்ட் வட்டம் கிடைக்கட்டும், நீங்கள் சின்ன ஊழியம் செய்கிறீங்க, கஷ்டப்பட்ட ஜனங்களை மத்தியில் செய்கிறீங்க, கண்ணால் பார்க்குறேன், எனக்காக நல்லா ஜோம் பண்ணுங்க, நான் கவர்மெண்ட் வேலை மட்டும் கிடச்சிட்டுனா கடைசியில் எத்தனையோ பிள்ளைங்க இப்போ கஷ்டப்படுதாங்க நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக பாருங்கள், அந்த மாதிரி பிள்ளைங்களாம் ஒரு பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறேன், அந்த பிள்ளையோட படிப்பு ஃபுல்லாக ஏன் செலவு, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கட்டும் ஜோம் பண்ணுங்கம்மாங்க. அதேமாதிரி எங்கள் ஊரில் ஒரு சகோதரருக்கு அப்படி தான், நல்லா ஒரு வேலையை கடல் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வீட்டு கிட்ட கூட என்ன செய்ய மாட்டார், வர மாட்டார். ஏதாவது ஒரு இதுக்கு போனால் கூட ஏதோ வேற ஒரு சம்பவமாக தான், பணத்துக்காக இல்லை, சும்மா சாதாரணமாக பார்த்து இது பண்ணுறதுக்காக ஏதோ நல்ல காரியத்துக்காக போனால் கூட கிட்ட கூட வாங்கன்னு சொல்ல மாட்டார். இல்லை இங்கே வராதிங்க பிறகு நாய் கிடக்கு, ஏதாவது கடிச்சிடும், நீங்கள் போயிருங்க அப்படின்றாங்க. பாருங்கள், 6 மணி நேரத்தில் அப்படி வாக்கு கொடுப்பாங்க. எப்போ நிறைய பேர் என் திருமணமே ஆகலை பிரதர், இத்தனை வருஷம் ஆச்சு, நீங்கள் என் திருமணம் குடிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வரணும், நீங்கள் தான் ஜோம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. வீடு கட்டும்போது அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தை கூட நினச்ச மாட்டாங்க, நம்மளுக்கு பேர் கூட கூட மாட்டாங்க. ஏன்னா நம்ம தான் அங்கே கொண்டு கவர் வைக்க போகிறோம். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா என்னென்னு கூட நம்ம கண்டுக்கிடவே மாட்டாங்க. ஆனால் அதை பற்றி நம்ம கவலை இல்லை. இருந்தாலும் கூட அந்த பேசக்கூடிய வார்த்தைகள், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், இந்த ஊழியத்துக்காக நான் உங்களுக்கு அப்படி பண்ண போகிறேன், எனக்கு இது மட்டும் கிடைக்கிட்டுனா போதும் அப்படிம்பாங்க. போன வருடம் கூட அப்படி தான் ஒருத்தர், எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிட்டுனா போதும், உங்களுக்கு நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், ஒரு பெரிய அமௌண்ட்டு உங்கள் ஊழியத்துக்கு நான் கொடுத்து தாங்க போகிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அதனால தான் யார் என்ன சொன்னாலும் அதை மைண்டில் வச்சுக்கிடவே மாட்டேன். ஏன்னா நான் என்னை போஷிக்கிறவர் ஆண்டவர், எலியாவை காக்கத்தை கொண்டு போஷித்த தேவன். ஒவ்வொரு நாளும் ஆண்டோட முகத்தை நோக்கி நான் பார்க்குறேன், யாரை கொண்டாவது ஆண்டு அந்த ஊழியத்தை அற்புதமாக நடத்தி கொண்டு இருக்கிறார். பாருங்கள், மாதம் எத்தனையோ தேவைகள் உண்டு கஷ்டப்பட்ட ஜனங்களுக்காக. ஆனால் கூட அற்புதமாய் ஆச்சரியமாய், எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி ஒரு சின்ன அங்கலாய்ப்பு வரும். அதனால் ஆண்டு ஊழியம் நமக்காக இது பண்ண போகிறோம், ஆண்டு நடத்துவார். நமக்கு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, 3 நேரம் சாப்பிட்டா கூட நம்ம சமாளிச்சுக்கிடுவோம், இது கர்த்தருடைய ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அசால்ட்டாக விட்டுருவேன். ஆனால் அதே போல் ஆண்டவர் ஆச்சரியமாய், எனக்கு இத்தனை வருஷம், நான் 8 வருஷமாக நானும் தனியாக ஊழியம் செய்கிறேன். ஆனால் எனக்கே ஒவ்வொரு நாளும் திரும்பி பார்த்தா எவ்வளவோ வித்தியாசமான அனுபவங்கள், யாரை கொண்டும் கர்த்தர் அற்புதமாக நடத்துகிறார். அப்போ தான் நினச்சி பார்ப்பேன், வாக்கு கொடுத்தவங்களாம் தூரம் அடிக்கிறாங்க, நம்மளை ஒரு வீட்டுக்குள்ளே கூட உடம்புடுக்காங்க, நாய் இருக்குங்கிறாங்க. ஆனால் பாருங்கள், எத்தனையோ பேர் அற்புதமாக நடத்த. அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம ஆண்டருக்கு ஊழியம் செய்கிறோம், ஆனால் அதுக்குரிய பலனை ஆண்டர் யாரை கொண்டு செய்கிறார். நம்முடைய வேலை, நம்ம அவர் சொல்கிற வேலையை நம்ம செய்கிறது மட்டும்தான். அவங்க நல்லா இருந்தால் போதும். அதுக்காக நான் இன்றைக்கும் அந்த நிறைய குடும்பங்களுக்காக ஆண்டவர் அவங்களை இன்னும் ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பம் இன்னும் நல்லா இருக்கட்டும் சொல்லி அவங்களுக்காக நான் இன்னும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் பேச்சில் தான் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி பயங்கரமாக பேசுகிறாங்க, தவிர செயலில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த அப்போஸ்தலன் இங்கே பவுல் சொல்லிக்கிறார், தேவனுடைய ராஜ்யம் எதில் இல்லை, பேச்சில் இல்லை, பலத்தில் தான் இருக்குது. அதை செய்கை மூலமாக காட்டணும். யாராவது காணிக்கைக்காக தான் வாரோம் அப்படின்னு சொல்கிறக்கூடாங்கிறதுக்காக சொந்த கைகள்னாலே நாங்கள் வேலை செய்து என்ன செய்கிறோம், இந்த ஊழியத்தை செய்கிறோம். எல்லா போல் வையப்பட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், அவங்க ஆசீர்வதிக்கிறோம். துன்பப்பட்டு என்ன செய்கிறோம், அதெல்லாம் சகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுதார். அது மட்டும் இல்லை, 13 வசனத்தை சொல்லுதார், தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ அழகாக அந்த பாடுகள், எவ்வளோ பாடுகள் குப்பையை போல் ஆணுங்கிறார். எவ்வளோ ஒரு படித்தவர், திறமையான மனிதர். ஆனாலும் கூட பாருங்கள், எல்லாருக்கும் எல்லா மானியங்கிற மாதிரி அவர் அவ்வளோ எல்லாத்தையும் பாடுகளை சேர்க்கிறார். ஊழியனாலே அப்படி தான்.
இந்த நாட்களும் கூட நாங்களும் பண்ணுற ஊழியத்தில் என்னை பார்த்து நிறைய கேட்பாங்க, எவ்வளோ படிச்சிருக்கிறேன், எங்கேயாவது போய் வேலைக்கு போகலாம்லாடா, ஏன்டா அப்படி ஒளின்னு உயிரை வாங்கிட்டு அடைக்க அப்படிம்பாங்க. ஏன்னா ஆண்டவருடைய அன்பை அந்தளவுக்கு பெற்றுக்கொண்டனால தான் இன்றைக்கும் பிலி சுனியத்துலேருந்து மாந்திரியத்துலேருந்து அழிவிலிருந்து கத்திரனை மீட்டெடுத்து உயிரோடு கூட வைத்திருப்பதனால தான் ஆண்டவரத்துலேருந்து பெற்றுக்கொண்ட அந்த நன்மையை அற்புதங்களை மற்றவங்களுக்கு எப்படியாவது சொல்ல வேண்டுங்கிறதுக்காக யார் என்ன ஏசினாலும் தூசிச்சாலும் எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன செய்கிறோம், இந்த ஊழியத்தில் கடந்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானலே. அதே போல் அப்போ சொன்னாங்க பவுலும் சொல்லிக்கிறார், எல்லாத்தையும் சகிக்கிறார், ஊழியனாலே எல்லாம் நடக்கும். அப்போல வேதம் சொல்கிறது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை என்ன செய்யணும், பின்பற்ற கடவன் அப்படிங்கிறார். அவரை பின்பற்றணும் விரும்பிட்டோம்னா எத்தனை பாடுகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும், எவன் வைனாலும் எவன் தூசித்தாலும் அடித்தாலும் காரி துப்புனாலும் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், சகித்து கொண்டு தான் நான் வாழ வேண்டும். ஆனால் அந்த இடத்துல சொல்கிறாரு, எல்லாத்தையும் சகித்துட்டு பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லை பலத்தில் இருக்குது. ஆனாலும் கூட ஆண்டவருக்காக அவ்வளோ ஒரு பாடுகளையும் சகித்து கொண்டு அவர் எவ்வளோ பெரிய வல்லமையான ஒழித்தை செய்கிறார் பாருங்கள். அதே போல் இன்றைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை வெறுமையான பேச்சில் அல்ல. இங்கே நிறைய சொல்லுவாங்க, ரொம்ப எங்கள் வீட்டில் எல்லாருமே புறமத்தை சேர்ந்தவங்க தான், இருக்கிறதுலேயே அதிகமாக ப்ராடு பண்ணுறதே உங்கள் ஆளுக்கு அதான்டா, வாயிலேருந்து வரதெல்லாம் ப்ராடு, இந்த பண்ணதங்கிறாங்க, அந்த பண்ணுவாங்க, இத்தனை மணிக்கு வாரம்பாங்க, அத்தனை மணிக்கு வரது கிடையாது. அப்படி ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் இத்தனை மணிக்கு முடிப்பாங்க, பார்த்தா சின்ன பிள்ளைகள்லாம் வயிற்று பசியோடு கிடக்குது, ஆனால் அத்தனை மணிக்கு முடிக்கவே மாட்டாங்க. கடைசியில் எதுலையுமே ஒரு உண்மையாக இருக்காங்களாடா, சொன்ன வார்த்தையை எதாவது நிறைவேற்றுறாங்களா அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க ஆரம்ப நாட்களில். நானும் ஆண்டுக்குள்ள வரக்கும்போதாக அப்படி தான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா கிறிஸ்தவ வீட்டு கல்யாணம் கூட்டினாலே நான் வரமாட்டேன்றேன். எங்கள் வீட்டிலே அவங்க சீக்கிரம் முடிக்க மாட்டாங்க, வேண்டாம் அதுக்கு நான் கடையிலே சாப்பிட்டு போயிருந்தேன், நீங்கள் வேணால் போங்க அப்படின்ட்டுருவேன். ஏன்னா அவங்க பாட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புகழ்ந்து பேசிகிட்டே இருப்பாங்க, அதிலே அவங்களுக்கு டைம் காணாது. கிறிஸ்தவ வீட்டு கல்யாணம்னாலே அத்தனை மணிக்கு பேரவே கூடாது, சொன்ன டைம் ஒரு நாள் நடக்காது அப்படின்னா நானே சொல்லியிருக்கிறேன். அதே போல் என்னையை பார்த்து எங்கள் சகோதரெலாம் கிண்டல் பண்ணுவாங்க, ஐயாடி அந்த கல்யாணம் வீடுனாலே அப்போ என்ன செஞ்சிடணும், பேரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கவர் மட்டும் கொடுத்துட்டு வந்துடணும், அதுவும் தனியாக இருக்க நேரம் தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் பாருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை பேச்சிலே அல்ல. நம்ம அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோன்னு சொல்லி நம்ம நிறைய இன்றைக்கி அது அரசியல் தலைவர்கள் தான் நினச்சிவாங்கன்னா நான் இது பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்லி நிறைய விளம்பரங்கள் பண்ணுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே நடக்குமாங்கிறது சந்தேகம் தான். இருந்தாலும் கூட அதே போல் கிறிஸ்தவர்கள் நம்ம நினைச்சக்கூடாது, பொய்யான வார்த்தைகளை நினைச்சக்கூடாது, விதைக்கக்கூடாது, இப்படி எப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் நம்ம வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது. இன்றைக்கி பாருங்கள், நிறைய இடங்களில் அந்த கமிட்டியில் யார் இருக்கா, ஜெயிச்சவங்க யார் இருக்கா, வசதியான ஆட்கள் யார் இருக்கா, அவங்கள நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் நமக்கு நினச்சோம் சேலரி வரும், நம்முடைய ஊழியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், அந்த நொறுங்குண்ட ஆத்மாவை, பிஞ்சு போயிருக்கிற ஆத்மாவை, புதுசாக புறமத்துலேருந்து வரக்கூடிய ஆத்மாவை, அவன் என்ன கஷ்டத்தில் இருக்கிறான், ஏன் ஆலயத்துக்கு வரல, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதை விசாரிக்கிறதுக்கு இன்றைக்கி பாருங்கள் ஆட்களே இல்லை. வல்லமையான பிரசங்கங்கள் பண்ணலாம், பயங்கரமான வல்லமையாக பண்ணலாம், அன்பை பற்றி அவ்வளோ பேசலாம், என்னென்னலாமே செய்யலாம். ஆனால் பேச்சில் தான் எல்லாமே இருக்குதே தவிர கிரிகளில் பார்த்திங்கன்னா என்ன செய்யலை, ஒன்றும் இல்லை. அவங்கவுங்க நமக்கு சம்பளம் வரதா போதும், நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற வருமானங்கள் வரதா போதும், இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ யார் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனால் நமக்கு இந்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மேலோட்டமான வாழ்க்கை தான் இருக்குதே தவிர. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கும்போது இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் உண்மையாக ஒளிஞ்சாரவங்க என் வாழ்க்கையில் நிறைய பேர் பார்த்துருக்குறேன், பசியோடும் பட்னியோடும் நமக்குன்னு உதச்சிருக்கு யாருமே இல்லை, ஆனாலும் ஆண்டவர் என்னை நடத்துக்கிறார். இது வரைக்கும் என் வீட்டில் ஒரு சந்தோஷமாக இருக்கேன், சமாதானமாக இருக்கேன், அது போதும். எத்தனை பேர் என் மூலம் ஆசிரமமாக இருக்காங்க, அது போதும். அதுக்காக யார்ட்டையும் போய் நான் என்ன சொல்கிறேன், இது இவ்வளோ தாங்க அவ்வளோ தாங்கன்னு சொல்லி விளம்பரமாக படுத்த கிடையாது. இத்தனை ஆயிரம் கொடுக்கக்கூடிய நபர்கள் தேவை, இத்தனை லட்சம் கொடுக்கக்கூடிய நபர்கள் தேவை, உங்களால் ஏவப்பட்டவர்கள் இத்தனை லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நானே பார்த்துருக்கிறேன். ஐயோ பொருத்தனை பண்ணிட்டேன் பிரதர், நீ சாகுற வரைக்கும் அந்த பொருத்தனை நிறைவேற்றி ஆகணும், மாதம் இவ்வளோ ரூபா தாரேன்னு சொல்லிட்டேன், கடனை வாங்கி தான் இப்போ கொடுத்துட்டு இருக்கிறேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் போராட்டமாக இருக்குது, ஆனால் ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன் பிரதர், என்கிட்ட கையில் தேவை வாங்கிட்டாங்க, நீங்கள் மாதம் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லி, அதனால் கடன் பட்டாத அந்த காணிக்கை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய இடத்துல சொல்ல நான் பார்க்குறோம். பிரியமானவர்களே, இப்படி எத்தனையோ ஊழியக்காரர்கள், பசியுள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும், எத்தனையோ ட்ரெஸ்ஸில் அவங்க எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் வையப்பட்டு கேவலப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை எப்படி இருந்தது, அதே போல் இன்றைக்கி உண்மையாக ஊழியம் செய்யக்கூடிய எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அன்பாய் ஊழியம் செய்யக்கூடிய வரங்களோடு கிருபைகளோடு ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அதே போல் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். வெறும் பேச்சு மட்டும் அப்படி இப்படின்னு இருக்கக்கூடாது. பல மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம், வேதத்திலேருந்து எதனால் எடுத்து மக்கள் எல்லாரும் கை தட்டலாம். இதே போல் ஒரு வல்லமையான பிரசங்கத்தை நம்ம பார்க்கவே இல்லையா, இவர் தான் என் சூப்பர்னு சொல்லி நமக்கு மாலை போடலாம், பொன்னாடை போடலாம், நமக்கு ஒரு வீட்டை கூட கட்டித்தரலாம், கார் கூட வாங்கி தரலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். இன்றைக்கி அப்போஸ்தலர்கள் அதை தான் செய்து காமித்தார்கள். அதே போல் இன்றைக்கி நானும் கிராம மொழி தான் பண்ணுறேன். ஒரு இடத்துல பார்த்தோம்னா என் கூட வரக்கூடிய சகோதரர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாக அப்படியே வருவாங்க, எதுவுமே எதிர்பார்க்காம தான் வருவாங்க. ஆனாலும் கூட சிலர்லாம் பார்த்திங்கன்னா என் கூட வரவங்க திடீர்னு அவங்கள பார்த்தோன்னே கஷ்டத்தை பார்த்த உடனே வாக்கு கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. உடனே எனக்கு கஷ்டமாக இருக்கும், பிரதர் நீங்கள் சொல்லிட்டீங்க பிறகு செய்ய முடியலன்னா அவங்க அதே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, முதல்ல அதனால் ஜெபம் பண்ணிக்கிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவங்க உள்ளத்தில் பேசின பிறகு நீங்கள் அவங்கள்ட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சிலர் வந்து இல்லைன்னு சொல்லி வாய் விட்டுருவாங்க. கடைசியில் அவங்க அடுத்த தடவை வரும்போது அந்த பிரதர் வரலையா அப்படிம்பாங்க. அவர் ஒரு தடவை வந்துட்டு வாக்கு கொடுத்துட்டு போயிடுவார்.
கடைசியில் நாங்கள் ரெகுலராக அந்த கிராமங்களுக்கு போகும்போது அவர் இப்படி சொன்னார பிரதர், செய்கிறேன்னு சொன்னார பிரதர், இல்லைம்மா நாங்களே கஷ்டப்பட்டு தான் ஒளிஞ்சேறோம், உங்கள் ஜோம் பண்ணுவோம், ஆண்டவங்களுக்கு நிச்சயமாக செய்வார் அப்படின்னு சொல்லி அதுக்காக மிகுந்த கஷ்டப்பட்ட எத்தனையோ குடும்பங்களுக்கு பார்த்திங்கன்னா மனநல சரியில்லாத ஒரு 10 குடும்பங்களுக்கு மாதம் மாதம் அரிசி முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ஒரு சேர் மூலமாக. அதே போல் எத்தனையோ பேர் இன்றைக்கி நல்ல ஒரு உடை கூட இல்லாதபடி படிக்க வழி இல்லாத ஒரு 10 பிள்ளைங்களுக்கு உதவி செஞ்சுட்ருக்குறோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய இதில் ஒரு சாதாரண மனுஷன் தான். ஆனால் யாராவது கொடுக்குறத என்ன செய்யணும், அப்படி கொண்டு போய் கொடுக்குறோம். அதனால் ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு உண்மையிலேயே செய்ய முடியும்னா என்ன செய்யணும், அவங்களுக்கு வாக்கு கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம நினைச்சக்கூடாது, இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் உள்ளத்தில் ஏவினா நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடணும். இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தான், நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஏழைகளுக்கு வாக்கு கொடுத்துட்டு அவங்கள அதையே நம்பிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் ஆண்டவரை ஏமாற்றிட்டா இருப்பாங்க. ஆண்டவரை ஏமாத்துறாரு, ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டார். ஆனால் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஊழியர்கள் சில கொடுக்குற அந்த தவறான பொய்யான அந்த வாக்கு நம்பி கடைசியில் இப்படி பண்ணிட்டாங்களா அப்படி பண்ணிட்டாங்களா நிறைய சொல்லுவாங்க. நான் ஆஸ்பத்திரி ஆண்டருக்காக நான் டாக்டர் ஆகிட்டேன்னா ஆஸ்பத்திரி திறந்தவொடனே ஏழைகளுக்காக தான் எல்லாம் ஜெயம் அடிப்பாங்க. கடைசியில் உள்ள ஒரு ஏழை கூட நினச்ச முடியாது, உள்ளே நுழைய முடியாது. பெரிய பெரிய கோடீஸ்வரங்க மட்டும் தான் அந்த ஆஸ்பத்திரி நுழைய முடியும். எனக்கு தெரிஞ்ச அப்படியே ஒரு சிலர் இருக்காங்க திருநெல்வேலி பக்கத்தில். இப்போ சாதாரண ஆட்கள்லாம் உள்ளே நுழைய முடியாது, வீட்டெல்லாம் கடைசியில் எழுதி கொடுத்துட்டு தான் போவாங்க, அந்த அளவுக்குலாம் இருக்கிறாங்க. எனவே வாக்கு கொடுக்குற வாக்கை ஆண்டவர் நம்மளை பல மடங்கு ஆசிரியருக்கு வல்லமையாக இருக்கிறார். நானும் பாருங்கள் எவ்வளோ வறுமை மத்தியிலும் வேறு எந்த உதவியும் இல்லட்டாலும், ஆனால் எத்தனையோ பேருக்கு ஒருத்தர் கொடுக்குறத நான் கொண்டு போய் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஆனால் அதில் என்னையும் கர்த்தர் நினைச்சிறார், ஆசிரிக்கிறார். என் வாழ்க்கையிலும் சாப்பாடுக்கோ உடைக்கோ ஒரு குறையில்லாப்படி கர்த்தரை நடத்துக்கிறார். அப்போ தான் நினச்சி பார்த்தேன், ஏழுக்கு இறங்குன்னு கர்த்தர் கடன் கொடுக்குறான், அவன் கொடுத்ததே நினைச்சிறார், திரும்ப கொடுப்பார்னு வார்த்தைப்படி கர்த்தர் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். நம்ம ஒரு சின்ன ஊழியம் தான், ஆனால் கர்த்தர் நம்மளையும் எப்படி போஷிக்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் நீங்களும், நான் ஏன் சொல்கிறேன்னா, புறமத்துலேருந்து இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் தான் மையானதுன்னு சொல்லி வராங்க. கொடுக்குற வாக்கை நாம் நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் நினைச்சக்கூடாது, வாக்கு கொடுக்கக்கூடாது. ஆண்டவரையே நோக்கி நல்லா ஜெபம் பண்ணுங்க, உண்மையான வார்த்தையெல்லாம் பேச வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை பேச்சில் இல்லை, அது பலத்தில் இருக்குது. நம்ம செய்கை மூலமாக தான் நான் காமிக்க வேண்டும். இயேசு எவ்வளவு நல்லவர். அதற்காக பெரிய பெரிய வீடுகள் இருந்தாங்க, பணத்தை சொத்தை எல்லாத்தையும் விட்டு விட்டு, தன்னுடைய வசதியான ஆசைகள் எல்லாம் விட்டு விட்டு, அந்த சொத்தெல்லாம் விற்று கூட நம்ம மக்கள் மத்தியில் எவ்வளோ விதைச்சிருக்கிறாங்க. ஸ்கூல் கட்ட, காலேஜ் கட்ட எவ்வளோ பணங்கள் விதைச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய வேலை என்ன, மதம் மாற்றத்துக்காக அல்ல, மக்கள் நல்ல நிலைமைக்கு வரணும். படிப்பு இல்லாமல் இருக்கிறாங்களே, வீடு இல்லாமல் இருக்கிறாங்களே, வசதி இல்லாமல் இருக்கிறாங்க, நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறக்காக அவ்வளோ பிரயாசப்பட்டு ஒவ்வொரு காரியமாக செய்யதான். இது ஏதான் இப்படி செய்கிறாங்க. அப்போ இயேசுவின் அன்பு எவ்வளோ பெரிய அன்புங்கிறத எல்லாரும் தெரிந்து கொண்டார்கள். பிரியமண்டலை, இன்றைக்கும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது. அன்பில்லாதவன் தேவன் அறியான், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சைக்கும். நம்ம எவ்வளோ காரியங்கள் பிரசங்கம் பண்ணலாம் அன்பை குறித்து. ஆனால் மனிதரிடத்தில் நம்ம அன்பை காட்டுகிறோமா? எத்தனை ஜனங்கள் அன்புக்காக ஏங்குறாங்க, கொஞ்ச நேரம் மட்டும் வந்து பேச மாட்டாங்களா, நம்மளை கண்டுக்கிடவே மாட்டுக்காங்களா, இலையில ஜனங்களாக இருக்குன்னு சொல்லி, பெரிய பெரிய பணக்காரங்க தான் நோக்கி எல்லாருமே போகிறாங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் சொல்லதை நானே கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால தான் நானும் கூட நிறைய திக்கெட்டவர்கள், ஏழையிலே ஜனங்கள், அப்படிப்பட்ட இடங்களாக தான் போய் விசாரிக்கிறோம். அப்படி பாருங்கள், ஏன்னா பெரிய பெரிய ஆட்களை பார்க்குறதுக்கு எத்தனையோ இருக்கிறாங்க, ஆனால் எத்தனையோ பேர் கிராமத்தில் கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறத பார்க்க யாரும் இல்லை. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை பேச்சில் அல்ல, பலத்திலே இருக்கிறது. எனவே நாம் ஆண்டுடைய சத்தியத்தில் என்ன சொல்லுதோ அந்த சத்தியத்தின்படி நாம் என்ன செய்யணும், நடக்கும் பொழுது நாமளாக இயேசுகிட்ட வாங்கன்னு சொல்லி கூப்பிட தேவையில்லை. அவங்களே ஆண்டோடைய அன்பை அறிந்து கொண்டு இயேசு எவ்வளவு நல்லவர்னு சொல்லி அவங்களே ஆண்டரை தேடி வருவாங்க. எனவே நாமும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுப்போம். ஒரு விஷயம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த நாட்களும் கூட தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் இருக்க நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அதே போல் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா வாழ்க்கை எப்படி சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ அதுவே சிந்திக்க வேண்டும் என்று அநேக காரியங்களை வேதத்தில் சொல்லியிருக்கிறப்பா. நீர் எப்படி தாழ்மையுள்ளவராய், ஆண்டவரை உண்மையுள்ளவராய், ஆண்டவரை எப்படி மக்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் எல்லாத்தையும் போதித்தார் ஆண்டவரை. அதே போல் நாங்களும் அதை கேட்பது மாத்திரமல்ல, 1000 பிரசங்கம் பண்ணுவது மாத்திரமல்ல, அதை கேட்கறது மாத்திரமல்லப்பா, அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்கத்தக்கதாக இன்றைக்கி அதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவன் இப்படி தான் இருப்பான், உண்மையாக இருப்பான், அவன் போய் சொல்ல மாட்டான், அவன் ஏமாற்ற மாட்டான், உண்மையிலே அவன் நல்லவனாக இருப்பான், நேருக்கு உதவியாக இருப்பான், ஆசிரமமாக இருப்பான்னு சொல்லத்தக்கதாக எங்களுடைய வாக்கில், நடக்கையில், எல்லாத்துலையும் ஆண்டவரே பேச்சில் மாத்திரம் நாங்கள் இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரை நடக்கையில், செயலில், எல்லாத்துலேயும் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய் ஆண்டவர் எப்படி இருந்தாரோ, பொறுமையை சகிக்கிறாரோ, போலீஸ் கேஸுன்னு சொல்லி அநேகர் இன்னைக்கு பழி வாங்குறத பார்க்குறோம், செய்வனேன்னு சொல்லிட்டு அநேகர் அழிக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு துர்க்கிரியான வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரை. உண்மை உத்தமாய் ஆண்டவரை நாங்கள் வாழத்தக்கதாக நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்லன்னு நாங்கள் பார்க்கிறோமாப்பா, அதை நாங்கள் பலத்திலே காமிக்கத்தக்கதாக அந்த கிருபை நீரே எங்களுக்கு தாங்க. எங்களுடைய சுய முயற்சினால் முடியாதப்பா, பரிசுத்தமாய் உண்மையாய் ஆண்டவரே உமக்குன்றாங்களை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.